ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர்பான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஜிகிர்தண்டா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஜிகிர்தண்டா, ஜிகிர் அப்படின்னா இதயம், தண்டா அப்படின்னா குளிர்ச்சி. இதயத்துக்கே குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ஜிகிர்தண்டாவை பேசாம வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு என்னோட வெர்ஷன்ல நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இனி மதுரைக்கு போய் தான் ஜிகிர்தண்டா குடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நாமளே வீட்லயே இது போல செஞ்சு குடிக்கலாம். வாங்க, இதுக்கு ஒரு 5 ப்ராசஸ் இருக்கு, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாதாம் பிசின். இது பாதாம் பிசின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் சேம் இது போலவே நல்லா ஊறி இந்த அளவுக்கு கற்கண்டு போல நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா 8லிருந்து 9 மணி நேரம் நாம ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நாம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அதுவும் ஜிகிர்தண்டாக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே இதை சொல்லலாம். இப்போ இது இருக்கட்டும். செகண்ட் ப்ராசஸ் பாசந்தி. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதை இப்படி நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதோட ஆடைகளை நாம் தனியாக கலெக்ட் பண்ணி வைக்கணும். 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டி 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லாவே இதை கொதிக்க விட்டுட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போலவே ஆடைகளை கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளேயே ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லாவே எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இது கொஞ்சம் டைம் இழுக்கும். இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வேலையாக இருந்தீங்கன்னா இதை சிம்மில் வச்சுட்டே உங்கள் வேலைகளை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு 1/2 லிட்டர் பால் இந்த அளவுக்கு 1/4 லிட்டர் பால் ஆகி இடையோட நல்லா கெட்டியாக இது போல் இருக்குது. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. சுகர் சேர்த்துனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை கொஞ்சம் நேரம் நாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நாம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ நான் அதுக்கு தனியாக ஒரு பவுலில் இது போல் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். தேர்ட் ப்ராசஸ் கோல்டன் சிரப். இது எப்படி பண்ணணும்னா 1/2 கப் சுகரை ஒரு பேனில் எடுத்துக்கங்க. இது கேரமலைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சேம் அதே ப்ராசஸ் தான். ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இது போல் கிளறி விட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது போல் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நுரை கட்ட ஆரம்பிக்கும். கலர் ரொம்ப டார்க் கலராக வர வரைக்கும் நாம் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு கசப்பாயிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துங்க. தண்ணி சேர்க்குறப்போ கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேர்க்கணும், ஏன்னா கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று தண்ணியை சேர்த்துனதுக்கப்புறம் இதையும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஜிகிர்தண்டா பால். ஜிகிர்தண்டா பாலுக்கு மறுபடியும் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் எடுத்ததுனால லைட்டாக இது சூடு ஆனால் போதும், இல்லைன்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்ததுக்கு அப்புறம் சுகர் எல்லாம் இது போலவே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்சிங் கொடுங்க. பாருங்கள், இப்போ இது போல் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும். நாம் கேரமலைஸ் பண்ணதிலிருந்து பாதி அளவுக்கு இந்த பால் கூட சேர்த்து இதுதான் ஜிகிர்தண்டா பால். இதை நாம் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். நல்லா ஆற விடுங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் ஜிகிர்தண்டா ஐஸ். ஜிகிர்தண்டாக்குன்னே தனியாக கேரமலைஸ் பண்ண ஐஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கிறதுனால இப்போ நான் பண்ணலை. ஸோ டைரெக்டாக இது போல் கடையிலிருந்து வாங்கின வெனிலா ஐஸ்கிரீமை எடுத்திருக்கேன். ஸோ இதிலிருந்து எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் ஜிகிர்தண்டா ஐஸ் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்து அது கூட தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து இது போல் கேரமலைஸ் பண்ணின சிரப்பையும் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அது சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட்
பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அதை ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேம் டிட்டோ ஜிகர்தண்டா ஐஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் ஜஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம் கூட கேரமலைஸ் சிரப் சேர்த்து இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். 5 ப்ராசஸ் செஞ்சால் தான் இது போல் பர்ஃபெக்டான ஜிகர்தண்டா செய்ய முடியும். இப்போ எல்லா ப்ராசஸும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் முதல்ல பாதாம் பிசினை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட பாசந்தி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட நன்னாரி சர்பத் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். ஜிகர்தண்டா சிரப்பும் கடையில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜிகர்தண்டா பாலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜிகர்தண்டா ஐஸையும் இது மேலே சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான மதுரை ஸ்டைல்லையே செம்மையான ஒரு ஜிகர்தண்டா வீட்டில் அட்டகாசமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது போலவே எல்லாத்தையும் நல்லாவே ஒரு மிக்சிங் கொடுங்க. இதுக்கு நாம் சுகர் சேர்த்திக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஜிகர்தண்டா பால் ஆட் பண்ணி அதுக்கும் மேலே ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், செம்மையாக சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் சுகர் சிரப் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நன்னாரி சர்பத்தையே மேலே டெக்கரேஷனுக்கு இது போல் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான மதுரை ஸ்டைல்லையே வீட்லையே சூப்பர்பான இது போலவே ஜிகர்தண்டா செம்மையாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.